சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் ந தத்ர சூர்யோபாதி ந சந்திரதாரகம் நேமா வித்யுதோபாந்தி குதோயமக்னிஹி தமேவ பாந்தமனுபாதி சர்வம் தஸ்ய பாஷா சர்வமிதம் விபாதி. ஓம் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம்ச ப்ருஹ்ணோதி தஸ்மை தம் தேவம் ஆத்மபுத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே. ஓம் வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணம் தமச பரஸ்தாத் தமேவ விதித்வாதி மிருத்யுமேதி நான்யப்பந்த வித்யதே அயனாய. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். 5வது அத்தியாயம் 1வது மந்திரம். த்வே அக்ஷரே பிரம்ம பரே த்வனந்தே வித்யா வித்யே நிஹ்யதே யத்ர கூட்டः கூட்டே க்ஷரம் த்வே வித்யா அமிர்தம் து வித்யாம் வித்யா வித்ய ஈசதே யஸ்து சோன்யஹ. ஓகே. அமிர்தத்து வித்யா ஷரம் து அவித்யா. பூமா தது சுகம் அல்பம் தது துக்கம். அப்படி மாதிரி எது இந்த பிரம்ம வித்யாவோ அது மரணமற்ற நிலைக்கு அழைத்து செல்லும். எது அவித்யா அது பிறப்பிறப்பு நாசகார வலையில் தள்ளும் அப்படின்னு இந்த மந்திரம் சொல்கிறது. இந்த 5வது இப்போ 4வது அத்தியாயம் முடித்து 5வது அத்தியாயத்துக்குள்ளே வந்துட்டோம். இதில் இந்த 14 மந்திரம் இதில் இருக்குது. இதனுடைய சப்ஜெக்டும் சேம் சப்ஜெக்ட். ஈஸ்வரஸ்வரூபம், சகுணம் நிர்குணம், பரா அபரா, அதனுடைய வர்ணனம், அப்புறம் ஈஸ்வர ஞானம். எப்படி அஜ்ஞானம் நம்மளை பந்தப்படுத்துறதுன்றதை பற்றி பேசுறது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கீதையில் ரொம்ப அழகாக சொல்கிறார். 9வது அத்தியாயத்தில் 11வது ஸ்லோகத்தில் என்னை ஜனங்கள் சாதாரணமாக கிருஷ்ண ஜெயந்திக்கு பிறந்த ஒரு மானுடனாக என்னை பார்க்கிறார்கள். நான் அதை கடந்தவன். நான் பரபிரம்மஸ்வரூபம். அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் அறிவியலிகளுக்கு தெரியவில்லை. அவஜானந்தி மாம் மூடஹா மானுஷம் தனிமா ஸ்ரீதம் அரம்பாவமஜானந்தக மம பூத மகேஸ்வரம். என்னுடைய விஷயம் மகாசேஸ்வரம். ஓகே. என்னுடைய விஷயம் பரா அபரா பிரகிருதி. ஆனால் அபரா பிரகிருத்தியில் ஒரு சிறிய வடிவம் தான் பார்க்கிறார்கள். அதனால் அபரா பிரகிருதி அறிவு மட்டும் போராது. அந்த அபரா பிரகிருதி அதையும் தாண்டி பரா பிரகிருதி இருக்குது. இரண்டையும் பார்க்கிறவர்கள் யாரோ அவர்கள் முழுமையான ஞானத்தை உடையவர்கள். அடுத்தது என்ன? அஜ்ஞானம் சம்சார காரணம். அஜ்ஞானம் சம்சார காரணம். இது மெஜாரிட்டி பீப்புளுக்கு இது தெரியாது. நம்முடைய வாழ்க்கையில் படுற அவஸ்தை கஷ்டம்லாம் அஜ்ஞானம்தான் அப்படின்றது தெரியாது. இது ஒரு பெரிய ப்ராப்ளம். ஓகே. ஸோ அதனால் எது ப்ராப்ளம்னு தெரியாத வரைக்கும் ப்ராப்ளத்தை சரி பண்ண முடியாது. ஓகே. இப்போது ஞானாத் ஏவ மோக்ஷம், மோக்ஷ காரணம். இப்போ 5வது அத்தியாயம் இப்படி ஆரம்பிக்கிறது. எப்படி ஆரம்பமே ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக ஆரம்பிக்கிறது. இதில் 5ல் 1 மந்திரம் வேறு எந்த உபநிஷத்துலேயும் கிடைக்காத ஒரு அபூர்வமான ஒரு மந்திரம். ஓகே. இது
இது இட்ஸ் அ குட், இந்த இடத்துல தான் கிடைக்கிறது நமக்கு அது. ஸோ அதனால் இது ரொம்ப அழகாக இருக்கிறது இந்த விஷயம் வந்து. அஜ்ஞானம் லீட் டு சம்சார காரணம், ஞானம் லீட் டு மோட்ச காரணம். இதுதான் முதல் மந்திரத்துடைய சாரம். அதுக்கான பிரமாணம் இங்கே கிடைக்கிறது. ஸ்ருணு, வேதாந்த திருஷ்டியில் அஜ்ஞானம் எப்படியோ ஞானமும் அதுவும் எப்படிப்பட்டதுன்னா ரெண்டுமே வந்து மித்யா. அஜ்ஞானம் எப்படியோ ஞானமும் மித்யா. ரெண்டுமே விவகாரிக சத்தியம், ரெண்டுமே ரிலேட்டிவ் ரியாலிட்டி. அப்போ ஞானமும் அஜ்ஞானமும் ரெண்டுமே மித்யா காரணம், ரிலேட்டிவ் ரியாலிட்டி, விவகாரிக சத்தியம். நெஞ்சில் வந்து பூரா ஓடுற மாதிரி இருக்கும். ஓகே, பிரம்மன் பாரமார்த்திக சத்தியம், பிரம்மன் பாரமார்த்திக சத்தியம், அப்சல்யூட் ரியாலிட்டி. ஆனால் அஜ்ஞானத்துடன் ஞானமும் சேர்ந்து ரிலேட்டிவ் ரியாலிட்டி மித்யா. ஓகே, அப்போ அஜ்ஞானம் என்பது என்ன? ஆவரண சக்தி. மாயாவோட தமோகுணம் ஆவரண சக்தி. ஒரு விஷயம், அடிப்படை விஷயம் என்ன? தமசு ரஜஸ் சத்துவம் மூன்றும் இந்த மாயையோ சேர்ந்தது. எது மாயையோ அது ரிலேட்டிவ் ரியாலிட்டி, விவகாரிக சத்தியம். இது நம்ம டிரைவ் பண்ணி வச்சுக்கணும் இந்த ரூலை. ஓகே, ஆவரண சக்தி என்பது இருக்கிறத மறைத்து விடும். எப்படி வெளிச்சம் இருக்கிறத காட்டுமோ அதுபோல் இருட்டு இருக்கிறத மறைச்சிடும். ரெண்டுமே சக்தி தான். மாயையினுடைய தமோகுண ஆவரண சக்தி அஜ்ஞான கன்சீலிங், மறைத்து விடுகிறது. எப்படிப்பட்டதை மறைத்து விடுகிறது? சும்மா சாதாரணமான மறைத்து விட, இன்ஃபினிட் பிரம்மனை இது பாரமார்த்திக சத்தியத்தை மறைத்துவிடும். டே அப்பா, எவ்வளோ பெரிய விஷயம்! இப்போ மாயா அஜ்ஞானம் ஆவரண சக்தி பிரம்மத்தை பாரமார்த்திக சத்தியத்தை மறைப்பது. அது மாத்திரம் இல்லை, அதனுடைய டியூட்டி, அதனுடைய ஜாபு ஃபர்தராக டெவலப் பண்ணி ஆவரண சக்தியோட விக்ஷேப சக்தி உண்டாக்குறது. மாயினுடைய ரஜோகுணம். இப்போ மாயினுடைய ரஜோகுணம் இந்த விக்ஷேப சக்தி. ஓகே, ஆவரண சக்தி அந்த விக்ஷேப சக்தி. அப்போ மாயா அஜ்ஞானம் ஆவரண சக்தி பண்ணுறது, விக்ஷேப சக்தி தன்கிட்ட வச்சுருக்கிறது. மாயினுடைய தமோகுணம் வந்து ஆவரண சக்தி, மாயினுடைய ரஜோகுணம் வந்து விக்ஷேப சக்தி. ஓகே, அப்போது உன்னுடைய லோக்கல் நாலேஜ் இருக்க, ஃபஸ்ட்டு வந்து நம்முடைய நாலேஜ் என்னெல்லாம் உனக்கு தெரிஞ்சு வச்சுருக்கியோ அந்த நாலேஜுக்கு பேர் வேதாந்தத்தில், அதுக்கு பேர் வந்து மிஸ்கன்செப்ஷன். உனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அந்த நாலேஜுக்கு பேர் மிஸ்கன்செப்ஷன். இது புரியுது? இப்போ மிஸ்கன்செப்ஷனாக என்னன்னு தெரியணும். ஓகே, மிஸ்டேக், எரர், தப்பான ஐடியா. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து உனக்கு எதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதோ அதுக்கு பேர் மிஸ்கன்செப்ஷன்ஸ். மிஸ்டேக், எரர், என்ன சொல்கிறீங்க போங்க. அப்போ ஆல் இது நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் இருக்க, அது மிஸ்கன்செப்ஷன். உணர்ச்சி பிடம்பா உன்னுடைய ஃபீலிங்ஸ் இருக்க, அது மிஸ்கன்செப்ஷன். நீ ஒரு விஷயத்தை சத்தியமாக பேசுகிறிய, அதுக்கு பேர் மிஸ்கன்செப்ஷன். மை பேரண்ட் மிஸ்கன்செப்ஷன், மை சில்ட்ரன் மிஸ்கன்செப்ஷன், மை ஃப்ரெண்ட் மிஸ்கன்செப்ஷன். என்ன அப்போ மிஸ்கன்செப்ஷன்? திஸ் இஸ் மிஸ்கன்செப்ஷன், ராங் திருஷ்டி, கோணல் பார்வை, நாட் ரைட் பார்வை, ராங் ஐடியா. பொதுவாக சொல்லிடுங்களேன், எதுக்கு இப்படி அடிக்கின்ற? ஆல் விவகாரம் வந்து மிஸ்கன்செப்ஷன். இப்படி தான். அப்போது விவகாரம்ன்றதே ராங் ஐடியா. அதனால தான் அது வந்து டெலிபரேட் ஆக்ஷன். டெலிபரேட் ஆக்ஷன் கொண்டு வந்துட்டால் பிரச்சனை கிடையாது. ராங் டெலிபரேட் ஆக்ஷன். ஓகே, ராங் டெலிபரேட் ஆக்ஷன். ராங் ஆக்ஷனை டெலிபரேட்டாக பண்ணினா அது ஞானம். அந்த ராங் ஆக்ஷனை சத்தியமாக பண்ணிட்டுனா போச்சு, மாயா இழுத்துட்டால். அப்போ மிஸ்கன்செப்ஷன் ரஜோகுண மாயா லீட் பண்ணுறது
எல்லாருக்கும் சமமாக இருக்கிறது. ஓகே, அது பப்ளிக்கு ரொம்ப ரொம்ப அக்செப்டபிள், ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம், ஒற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். இது நாட் பப்ளிக், நாட்டு மகாஜனங்களுக்காக சொல்லப்படுது. இப்போ பண்ணுறது பேசுறது ஒன்லி ஃபார் ப்ரைவேட். ஓகே, ப்ரைவேட் ஒன்லி ஃபார் முமுக்ஷுக்கு. இந்த இந்த விவகாரத்தில் இருக்கிற உன்னுடைய ஐடியா, சத்தியமாக பேசுகிற ஐடியா முமுக்ஷுக்கு நாட் அலவுட், நாட் அலவுட். பிகாஸ் யூ ஆர் முமுக்ஷு. அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, அப்போது அர்த்தகாமா எண்டு யார் இருக்கிறாளோ அவளுக்கு இது சத்தியம், அக்செப்டபிள். ஓகே, மோட்சம் விரும்புபவர்களுக்கு, லட்சியம் உடையவர்களுக்கு முழுக்க முழுக்க இது நாட் அக்செப்டபிள். பிகாஸ் ஆஃப் ராங் ஐடியாஸ், ராங் ஆக்ஷன். அந்த ராங் ஆக்ஷன், ராங் ஐடியாவை டெலிபரேட்டாக பண்ணினா, உன்னுடைய கண்ட்ரோலில் பண்ணினா அது நாலேஜ். பிகாஸ் அதை என்னுடைய விஷயத்துக்காக இப்போ பண்ணுறேன், அந்த காரியம் முடிஞ்ச பிறகு என்னுடைய கோல் அது சாத்தியமான பிறகு அதை விட்டுவிட்டு வேணேன். புரியுறதா? அதனால் நீ எந்த தொழிலுக்கு வந்திருக்கிறாய் இப்பொழுது, அதற்கு தகுந்தா போல உன்னை மாற்றிக்கொள். புரியுறதா? இப்போ டாக்டர் ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் பண்ணும்போது ஒரு முன்னாடி கேட் வழியாக வருவார், ஃப்ரண்ட் கேட்டில். அந்த ஆப்ரேஷன் பண்ணின இது இருக்கு இல்லையா, அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது கொல்லை பக்கம் ஒரு கேட் இருக்கும், அது வழியாக போகணும். என்ன இது பாகுபாடு? நானும் அதில் தான் வருவேன். அது மாதிரி நான் ட்ரெஸ் போட்டுப்பேன். நான் வேறு, அவர் ட்ரெஸ் கோடு டிஃப்ரெண்ட், அது க்ளீன் பண்ணுற நர்ஸ் இது டிஃப்ரெண்ட். ஓகே, பிகாஸ் டிஃப்ரெண்ட் ஆஃப் ஆப்ரேஷன். தான் அப்போது எந்த ஆப்ரேஷனுக்கு நான் வந்திருக்கேன், எந்த தொழிலுக்கு வந்திருக்கேன்னு முதல்ல முடிவு பண்ணி அதுக்கு தகுந்தாப்பில் இருக்கணும். இதில் என்ன காம்ப்ளெக்ஸ் இருக்குமா? நர்ஸு டாக்டர் பார்த்து காம்ப்ளெக்ஸ் பண்ணிக்க மாட்டான். அல்லது டாக்டர் நர்ஸை பார்த்து கேவலமாக பார்ப்பால? இல்லை. ஓகே, ஏன்னா அந்த தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம், இது இந்த தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம். அதுபோல் நீ எந்த இடத்துக்கு வந்திருக்கிறாய்? ஓகே, பப்ளிக் விஷயத்துக்கு வந்திருக்கிறையா அல்லது முமுக்ஷு விஷயத்துக்காக வந்திருக்கிறையா? இதை கேட்டுக்கோ. உன்னோட இறுதி லட்சியம் என்ன? ஓகே, ஆனஸ்டியாக உங்ககிட்டே கேட்டுக்கோ, மற்றவங்ககிட்டலாம் பேச வேண்டாம். ஓகே, உனக்கு நீதான் நீதிபதி. புரியுதா? அப்போ மிஸ்கன்செப்ஷன், ராங் ஐடியா, இது விக்ஷேபம், மாயையினுடைய ரஜோகுணம். ஓகே, இது அஜ்ஞானியினுடைய காரியம், அஜ்ஞானத்தினுடைய காரியம். ஓகே, மிஸ்கன்செப்ஷன் இருக்கிறது இல்லை, மிஸ்கன்செப்ஷன் இருக்கிறதுல தப்பு கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, வேற என்னதான் தப்பு சாமி? அது உனக்கு தெரிஞ்சிருக்கணும், தெரியாமல் இருக்கிறது தான் தப்பு. இது ராங் ஐடியா, மிஸ்கன்செப்ஷன் அப்படின்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். நல்லா கதை இருக்க பாருங்க. எனக்கு தெரிஞ்சதுன்னா அது ஏன் மிஸ்கன்செப்ஷன் நான் வச்சுருக்கேன்? இல்லை, எனக்கு தெரிஞ்சதுன்னா அது ஏன் மிஸ்கன்செப்ஷன் சொல்லுவேன். அப்போ என்ன செய்யணும்னா செக். உனக்கு தெரியலன்னா யாருக்கிட்ட கேட்கணும் இந்த விஷயத்தை, இந்த மாதிரி விஷயத்த? ஓகே, நீ எதுக்கு வந்திருக்க, எந்த ஏரியாவுக்கு வந்திருக்க இல்லையா? இது என்ன விவகாரத்தில் வந்திருக்க, உன்னுடைய பிஸ்னஸ் பண்ணுற ஏரியாவா இது? இது பியூர்லி ஆத்ம மோட்சத்துக்காக போகக்கூடிய. அப்போ அது சம்பந்தப்பட்ட ஆள் இருக்காங்களே அவங்கக்கிட்ட கேட்டுக்கணும். நீனே முடிவு பண்ணிடக்கூடாது இது ரைட்டு இது ராங்குன்னு. புரியுதுல? சம்பந்தப்பட்ட ஆளுக்கிட்ட கேள. உத்திஷ்டத ஜாக்கிரத பிராப்பியவரான் நிபோத. எத்தனை அழகாக சொல்லியிருக்கிறது. போ, எழுந்துரு, அவர்கிட்ட போய் கேளு, வெக்கமானப்படாத. இப்படிதான் உன் ஐடியா வச்சுட்டே கேட்காத, உன் ஐடியாலாம் ட்ராப் பண்ணிட்டு போய் கேளு. புரியுறதுல? குருமேவ அபிகச்சே சமித்பாணி இண்டிகேஷனுங்க. ஓகே, அந்த படுவா ஈகோட போய் கேட்காத. உன்னுடைய தோலையெல்லாம் உரிச்சு விட்டுட்டு நேராக போய் அப்படியே நேருக்கு கேளு. தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஸ்தத்துவ தரிசினா. இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காளப்பா. ஐடியாவும் கொடுத்துருக்கிறது, என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கிறது. ஓகே, அப்போ குரு மாத்திரம்தான் உபதேசம் பண்ண முடியும். உபதேசம் பண்ணுறதுக்கு உலகத்தில் ஒரே ஒரு ஆள் ரைட்டுன்னா அது குரு மாத்திரம்தான் உபதேசம் பண்ண முடியும். யாருக்கு?
சிஷ்யாளுக்கு இல்லை, இந்த குருவை குருன்னு எடுத்துட்டு இருக்க அந்த சிஷ்யாளுக்கு. ஓகே, யார் யாரோ சிஷ்யாளுக்கெல்லாம் சொல்லிட முடியாது, புரியுதுல? அப்போ இவர் தான் என்னுடைய குரு அப்படின்னு கன்ஃபார்மான ஆளுகளுக்கு தான் இது. ஒரு 20 வருஷமாக சொல்லின்னு இருக்கேன் நான். யோக சாந்தி அப்போ தோக்கிச்சோ அப்பத்துலேருந்து சொல்லின்னு இருக்கேன் நான், புரியுதா? ஏன்னா குவாலிஃபைட் பண்ணிகிட்டே வரணும். ஓகே, ஏன்னா இந்த குரு சிஷ்ய ரிலேஷன்ஷிப் இருக்க டஃபஸ்ட் ரிலேஷன். அங்கே வந்து ஈவிரக்கம் இல்லாமல் ஆப்ரேஷன் நடக்கும். அது ஆப்ரேஷன் தேட்டர், அது புரியுதா? அங்கே வந்து குத்துமே வலிக்குமேன்றலாம் பார்க்க மாட்டாங்க. ஓகே, உள்ள கிழிச்சி அதுக்குள்ளே கிழிச்சிலாம், அதுவும் எந்த இடத்துல தெரியுமா இதுக்கு ஆப்ரேஷன்? அந்த ஹார்ட் சர்ஜரி பண்ணுவா இல்லையா, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி. இது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி இல்லை, இது ஓப்பன் பிரெயின் சர்ஜரி. நாட் ஓப்பன் பிரெயின் சர்ஜரி, ஓப்பன் இன்டலெக்ட் சர்ஜரி. ஓப்பன் இன்டலெக்ட் சர்ஜரி. அந்த இன்டலெக்ட் தான் நமக்கு வந்து ஒரு சாதாரண ஆளு கூட தன்னுடைய இக்னரண்ட்டை வந்து ஒத்துக்க மாட்டான், இன்னொருத்தர்கிட்ட சொல்ல மாட்டான், புரியுதா? அந்த இடத்துல அறிவில் சர்ஜரி, புரியுதுல? ரொம்ப வெரி டிஃபிகல்ட். ஓகே, அதனால் இந்த குரு என்ன பண்ணுவார்னா அறிவை டெவலப் பண்ணி அதை சர்ஜரி பண்ணுறது தெரியாமல் பண்ணணும், புரியுதா? அதுக்கு பேர் தான் அனஸ்டிஷியான்னு பேர், புரியுதா? உனக்கு என்ன சர்ஜரி நடந்திருக்குன்னே தெரியாது இது வரைக்கும். அவ்வளோ தூரம் வாவ் வா, அதுதான், புரியுதா? அது அனஸ்டிஷியா மருந்து கொடுத்துருக்கு. இல்லைன்னா உனக்கு ஏற்கனவே இப்போ நான் உனக்கு சர்ஜரி பண்ணுறேன்னு தெரிஞ்சிருந்துன்னா எஸ்கேப் ஆகிட்டுருப்பான், புரியுதுல? அதனால் அறிவு மாத்திரம் அடகு வைக்க முடியாது. யார் ஒருத்தரும் இன்னொருத்தனுக்கு வந்து தலையை எடுக்க மாட்டான், புரியுதா? அதனால தான் அது மகாபலி சக்கரச்சு, அது எவ்வளோ பெரிய ஆள், அவன் எவ்வளோ கொடுத்துருக்கான், நீ எவ்வளோ அளந்தியா அதை விட பெருசு என்கிட்ட இருக்குது, புரியுதா? என் மண்டை கனம் இருக்கா, அது ரொம்ப பெருசு அதை விட. ஓகே, 2 ஃபீட் அளந்துருக்கிய, அதை விட எந்த பெருசு, அது ஈக்குவல் ஷேர், புரியுதுல்ல அந்த கதை ஸ்டோரி. அதனால் குரு மாத்திரம்தான் இந்த விஷயத்த சொல்ல முடியும். யாருக்கு? முமுக்ஷுகளுக்கு. எல்லாம் நாட் ஃபார் ஆல் சிஷ்யா, ஒன்லி ஃபார் முமுக்ஷு. யார் முமுக்ஷு? மந்த முமுக்ஷுக்கு மந்தமா, மத்தியம முமுக்ஷுக்கு மத்தியமா, தீவிர முமுக்ஷுக்கு தீவிரமா. அந்த டீச்சருக்கு புரியணும், இவர் தீவிரமாக இருந்து அவன் மந்தமாக இருந்துன்னு வச்சுக்கோ, ஆப்ரேஷன் அவுட், புரியுதா? சப்போஸ் அவன் தீவிரமாக இருந்து இவர் மந்தமாக இருந்தால் ஆப்ரேஷன் ஒன்றும் ஆகாது, ப்ராப்ளம் ஆகாது, புரியுதுல? ஸோ ஆப்ரேஷன் பண்ணுறாலு தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும், வெரி இருக்கணும். இல்லாட்டி ஊசியை உள்ளே வச்சு தச்சு போடுவான் சில பேர், சீசர்லாம் உள்ளே வச்சு தச்சிடலாம் ஆள் இருக்கான். ஓகே, கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போது அஜ்ஞான காரியம், மாயையினுடைய தமோகுணம், அஜ்ஞானம் ப்ளஸ் மிஸ்கன்செப்ஷன் மாயா ரஜோகுணம். சரி, போனால் போகிறது மாயா வியவகாரிக சத்தியம், அதாவது மித்யா. இந்த மாயா மித்யா பதார்த்தம். ஓகே, அப்போ அஜ்ஞான மாயா மிஸ்கன்செப்ஷன் இருக்க, ஆல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வியவகாரிக சத்தியம். சுணு ஞானம், நாலெட்ஜ் இஸ் வியவகாரிகமா பாரமார்த்திகமா? அடுத்த கேள்வி, நெக்ஸ்ட் இதுக்கு போயிட்டு வந்து. இப்போ ஞானம், நாலெட்ஜ் இஸ் வியவகாரிகமா அல்லது பாரமார்த்திகமா? இப்போது நான் பேசுவது உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. என்ன? பிரம்மன் ஈஸ் பாரமார்த்திக சத்தியம், பிரம்மன் ஈஸ் பாரமார்த்திக சத்தியம். ஆனால் பிரம்ம ஞானம் வியவகாரிக சத்தியம். சம்ஜாய்? ஓகே, எப்படி சொல்கிறேன்? ஒரே குழப்புறையில் இப்போ இந்த மாயா வந்தாலே ஒரே குழப்பம்தான். பிரம்ம ஞானம், ஆத்ம ஞானம் அல்லது எந்த ஞானம் இருந்தாலும் அது சத்துவ குணத்தை சேர்ந்தது. ஞானம் சொல்லிட்டா சத்துவ குணம். ஓகே, சத்துவ குணத்தை பொறுத்து தான் ஞானம் வந்து ஸ்புரிக்கிறது, புரியுதா? அது அப்போது இந்த சத்துவ குணம் யாரோடது? மாயையோடது. மாயை வந்து விவகாரித்தத்துடையது, புரியுதா? அப்போ அந்த விஷயம். தேர்ஃபோர் 14வது அத்தியாயத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணா கீதையில் சத்வாத் சஞ்சாயத்தே ஞானம், சத்வாத் சஞ்சாயத்தே ஞானம். அப்போ ஞானம் சத்துவ குணத்தை சார்ந்தது, தேர்ஃபோர் மாயையினுடையது. தேர்ஃபோர் மாயா இஸ் வியவகாரிக சத்தியம். அதனால் வந்து ஞானம் ஆல்சோ வியவகாரிக சத்தியம். அந்த ஞானத்தோட சப்ஜெக்ட் மேட்டர் இருக்காரு
பிரம்மன், அது பாரமார்த்திக சத்தியம். ஓகே, அந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கிற ஞானம் இருக்க, அது சத்துவ குணத்தில் தெரிஞ்சுக்கிறதுனால அந்த ஞானம் விவகாரிக சத்தியம் இருக்கிறதுனால அது விவகாரிக சத்தியம். therefore ignorant is தமோகுணம், misconception is ரஜோகுணம், knowledge is சத்வகுணம். சம்ஜாய்? ஓகே, ignorant is தமோகுணம், misconception is ரஜோகுணம், knowledge is சத்வகுணம். ஓகே, ஆனால் இதில் ஒரு சகாயம் இருக்கிறது. ஓகே, இதில் ஒரு ஹெல்ப் இருக்கிறது. என்ன? இந்த ஞானமானது ஒரே நேரத்தில் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன? இந்த ஞானமானது ஒரே நேரத்தில் இக்னரண்ட் அண்ட் மிஸ்கன்செப்ஷன், ஆவரணம் விக்ஷேபம், ரெண்டுத்தையும் அது அழிக்கக்கூடியது, நாசமாக்கக்கூடியது. இந்த ஞானத்தில் இருக்கிற ஒரு சிறப்பு. அப்போ சத்துவ குணத்திற்கு இது வரும்போது நமக்கு இந்த ஞானம் நமக்கு உற்பத்தி ஆகும்போது, பிரம்மஞானம் உற்பத்தி ஆகும்போது தமோகுணமும் ரஜோகுணத்தில் அதனுடைய காரியமாகிய அஜ்ஞானம் விக்ஷேபத்தை இது நீக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் பாயிண்ட். இப்போ அப்படின்னா ஒரு டவுட்டு நமக்கு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. என்ன டவுட்டுன்னா, மூணுமே மாயையினுடைய விஷயம். அப்படி இருக்கும்போது ஒன்றுத்தினால மற்ற ரெண்டு அழிக்கணும்னு முடிவாச்சுன்னா இன்னொன்றுத்தினால மற்ற ரெண்டு அழிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கிறதே இல்லையா? ஒன்றுத்தினால இன்னொன்று அழிக்கணும்னா ஓகே. அப்போது சத்துவ குணத்தில் ஞானம் எப்படி மற்றது அழிக்க முடியும்? சத்துவ குணத்தில் இருக்கிற ஞானம், அதான் மாயைக்கிட்டம் இருக்கின்ற அந்த சத்துவத்தில் இருக்கிற ஞானம் மற்ற ரெண்டு எப்படி அழிக்க முடியும்? சரி, அஜ்ஞானம் அதனுடைய காரியத்தை அழிக்கும்னா ஞானத்தில், ஞானத்தையும் கூட அழிக்கலாம். அப்படின்னா மூணுமே ஒரே இடத்துல கூடியிருக்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால ஒன்று மற்றதை அழிச்சதுன்னா இது அதை அழிச்சுடுமே. இதுக்கு சமத்துவம்னா அதுக்கு சமத்துவம் இருக்கே. அப்போ பதில் என்ன? பதில் ஞானம் விவகாரிக சத்தியம், சகுணம் கூட. ஆனால் ஞானம் என்ன பண்ணுறதுன்னா அது பாரமார்த்திகத்துக்கு வருது. கன்ஃபியூஸ் பண்ணுற, ஏற்கனவே புரியாமையே புரிஞ்சுட்டு இருக்க மாதிரி கேட்டுருக்கோம், ஸ்தப்தத்தில் இருக்கிறது. ஓகே, அதனால் ஞானம் விவகாரிக சத்தியம் ஆனாலும் ஞானம் அதனுடைய பாரமார்த்திக சத்தியத்துக்கு வருது. எப்படி? ஞானம் உற்பத்தி ஆகிறது விவகாரிக சத்தியம், அந்த சத்துவ குணம் மாயா சொன்னாலும் அந்த ஞானம் இருக்க அதோட சப்ஜெக்ட் மேட்ரு அது பாரமார்த்திக சத்தியம். ஓகே, ஈவன் தோ விவகாரிக சத்தியம் ஆனாலும் மித்யா ஆனாலும் பிரம்மஞானம் இருக்க அது வெரி வெரி பவர்ஃபுல். காரணம் இது சத்திய பிரம்மத்தை பற்றி பேசுறது. ஓகே, அதனால் ஞானம் மற்ற ரெண்டுத்தையும் அழிப்பதனால அவித்யா ஞானம் ரெண்டுத்தையும் அழிக்கிறது. அதனால் அவித்யா பந்தப்படுத்தும், வித்யா பந்தத்தை நாசமாக்குகிறது. அப்போ வித்யா அவித்யா ரெண்டுமே பிலாங் டு மாயா. ஓகே, அவித்யா மாயா, மற்றது வித்யா மாயா. அவித்யா மாயா, இன்னொன்று வித்யா மாயா. அவித்யா மாயா, இன்னொன்று பேர் வித்யா மாயா. ஆனால் ரெண்டுமே எதோட சேர்ந்தது அப்படின்னா ரெண்டுமே நல்லா புரிஞ்சுக்கணும். அவித்யா மாயா வித்யா மாயா ரெண்டுத்துக்கும் அதிஷ்டானம் எது? மிஸ்டர் பிரம்மன் இல்லையா? அப்போ அந்த பிரம்மன், இந்த மாயா பிரம்மாஸ்ரயா மாயா, பிரம்மத்தை சார்ந்து இருக்கிறது. ஓகே, அப்போ தமஸ் ரஜஸ் சத்துவம் எல்லாமே பிரம்மன் அல்லது ஈஸ்வரா அப்படி சொல்ல முடியும். கரெக்டா? அப்போ ஈஸ்வராவே வித்யா அவித்யா கண்ட்ரோலர். ஓகே, ஈஸ்வராவே வித்யா அவித்யாவுடைய கட்டுக்குள்ள வச்சிருக்கிறார். தேர்ஃபோர் ஆகம சாஸ்திரப்படி ஈஸ்வரா திரோதான சக்தி. திரோதான சக்தினா என்ன? மாயா மூலியம் த கன்சீலிங் பவர் ஆஃப் ஈஸ்வரா. ஓகே, இன்னொரு சக்தி இருக்கிறது, அதுக்கு பேர் அனுகிரக சக்தி. அப்படின்னா பிளஸ்ஸிங்ஸ் பண்ணுற த்ரூ நாலேஜ்.
அப்போ பிளஸ்ஸிங்ஸ் பண்ணுற சக்தி இருக்கிறது, கன்சீல் பண்ணுற சக்தி, மறைக்கக்கூடிய சக்தி இருக்குது. அதனால் இந்த மந்திரம் ஈஸ்வரனை பற்றி கூறுறதுனால வெரி வெரி யூனிக் மெத்தட். ஓகே, வேறு எங்கேயும் கிடைக்காத ஒரு இன்ஃபர்மேஷன் இதில் கிடைக்கிறது 5:1. அப்போது தேர்ஃபோர் மந்திரம் 5:1 த்வே வித்யா அவித்யே, த்வே வித்யா அவித்யே, அதாவது இரண்டுமே வித்யாவும் அவித்யாவும் நிகிதே, இரண்டையும் ஒரு சேர எங்கு அறிய முடியும்? அக்ஷரே, பிரம்மத்தினிடத்தில் இரண்டையும் ஒரே இடத்தில் பார்க்க முடியும். அக்ஷரே பிரம்மத்திடம், அக்ஷரே பரபரே பிரம்மபரே பரபிரம்மரி ஆனந்தே. ஓகே, அழியாத அந்த பரபிரம்மத்திடம் இது ரெண்டுத்தையும் சேர்ந்தா போல பார்க்கலாம். தேச கால ரகித பிரம்மத்திடம் வித்யா வித்யா நிகிதே அதிஷ்டானம் பிரம்மன் அனந்தே. அனந்தேன்னா இந்த பிளேஸ் வைஸ் லிமிட்லெஸ், அக்ஷரே டைம் பஸ் லிமிட்லெஸ் இந்த பிரம்மன். அப்போனா அனந்தே அக்ஷரே. அப்புறம் எப்படிப்பட்டது? கூட்டம், மக்கள் இதை அறிவதில்லை, மக்கள் இதை புரிந்து கொள்வதில்லை. வித்யா அவித்யா ரெண்டுமே பிரம்மத்தினுடையது என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்வதில்லை. கூட்டம், ரகசியம். தைவீ ஹேஷமஷா குணமயி மம மாயா துரத்யயா, பிரம்மத்தை கூட சுக்கூட்டம் பிரம்மன், இது ரகசியம். அப்போ பிரம்மத்திடமிருந்து தான் வித்யா வித்யாவை சரி அறியலாம். அப்போ இது ரெண்டுமே லொக்கேட் பண்ணுற இடம் எங்க? பிரம்மம், ஈஸ்வரா. ஓகே, அப்போ இது எது ஃபேவரபிள் எது அன்ஃபேவரபிள்? நெக்ஸ்ட் பாயிண்ட், எது ஃபேவரபிள் அது எது அன்ஃபேவரபிள் அப்படின்னா, ஷரம் து அவித்யா அமிர்தம் து வித்யா. ஷரம் து அவித்யா அமிர்தம் து வித்யா. அப்போ பொதுமக்கள் அறிந்தது என்ன அப்படின்னா க்ஷரம். சாதாரணமாக எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன? நான் ஒரு நாள் செத்து போயிடுவேன், இறந்து போயிடுவேன், அதனால் நான் ஃப்யூச்சரில் ஏதாவது போட்டு வைக்கணும், சொத்து சேர்க்கணும், ஏதாவது பண்ணணும், அப்படி ஒரு ஐடியா இருக்கணும். ஒரு நாள் நம்ம இறந்து போயிடுவோம். இது எல்லாருக்கும் தெரியும். யாருக்கிட்ட வேணால் கேட்டு பாருங்களேன். நீ அப்படியே கண்டினியூஸாக இருப்பியா, இல்லை ஒரு நாள் ஒரு காலத்தில் செத்து போயிடுவியா நீ? அப்படி கேட்டு பாரு. ஓகே, எங்கள் எம்எல்ஏ வந்திருந்தார் எங்கள் தொகுதியில். ஓகே, நீ ஒரு நாள் செத்து போயிடுவ ராஜு அப்படின்னு அவருக்கு அதுக்குள்ளே இந்த ரோடை பண்ணி கொடுத்துரு அப்படின்னு. புரியுதுதா? அதனால் திஸ் இஸ் ஹோல் ஏரியா செத்து போயிடுவோன்றது. சப்போஸை நீ போய் சொல்லிட்ட, டேய் நான் சாக மாட்டேன்டா, நான் சாக மாட்டேன், பாரு எத்தனை வயசானாலும் நான் சாக மாட்டேன். புரியுதுல? சாக மாட்டேன்னு சொன்னால் ஆச்சரியமாக பார்ப்பா. புரியுதுல? இங்கே சொல்கிறது எல்லாருக்கும் மரணம் மர்த்தியம் தெரியும். நாசக்காரணம் புனரபி ஜனனம் புனரபி மரணம். இந்த சக்கரத்துக்கு காரணம் என்ன? அவித்யா. ஷரம் அழியக்கூடியது, அது அழியக்கூடியது. அவித்யா அஜ்ஞானம். ஏன்னா அது இக்னரண்ட், அது மூடி மறைச்சிருக்கிறது. புரியுதா? ஸோ வாட் அபவுட் வித்யா? அமிர்தம் து வித்யா, அமிர்தம் து வித்யா. த ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட் ஆல் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் இது எழுதியிருப்பாங்க. நாலேஜ் இஸ் இம்மார்டாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது ஒன்லி ஃபார் பிரம்ம வித்யா ட்ரஸ்ட் மாத்திரம் தான் எழுதிக்கலாம். புரியுதா? மற்ற எல்லாரும் எழுதுறதுக்கு இதுக்கு ரைட் கிடையாது. புரியுதா? ஆனால் அபரா வித்யாவில் இருக்கவங்களும் இதை எழுதிப்பாங்க. ஓகே, நாலேஜ் இஸ் இம்மார்டாலிட்டி அமிர்தத்து வித்யா அப்படின்னு போட்டுப்பாங்க. வெரி ஃபேமஸ் கொட்டேஷன் இது, ஸ்டேட்மெண்ட். அமிர்தத்து வித்யா எது பூமா சுகம் அல்பம் தது துக்கம். அது போல் இப்போ எது வேணும் உனக்கு? உனக்கு இப்போ என்ன வேணும்னு சொல்லு. பிரம்மாஜி உனக்கு வரம் கொடுக்குறான்னு வச்சுக்கேன். ஓ பிரம்மாஜி, பிரம்மாஜி எனக்கு கழுத்து மேலே ஒரு தலை கூடேன் அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்கேன், கொடுக்க மாட்டார். யார் வந்தாலும் கொடுக்க முடியாது. கழுத்து மேலே எனக்கு ஒரு தலை கொடுன்னு. ஏன்? ஆல்ரெடி இருக்கு. கழுத்து மேலே ஒரு தலை ஏற்கனவே இருக்கு. தலைக்கு மேலே தலை கேட்டால் கூட போட முடியாது, சைடில் கேட்டால் கூட கொடுப்பார். ஷோல்டருக்கு பக்கத்தில் கொடுன்னு கேட்டால் கொடுப்பார். ஏற்கனவே இருக்கிறத யாராலையும் கொடுக்க முடியாது. அதுபோல் ஏற்கனவே நம்மக்கிட்ட இல்லாதது தான் கேட்க முடியும். அப்படின்னா இப்போ வித்யா கேட்குறதா அவித்யா கேட்குறதா? இல்லை.
ஸோ அவித்யா பரம்பரை சொத்து, அஜ்ஞானம். அதனால் அது கேட்கவே வேண்டாம். ஓகே, வித்யா தான் வேணும், தேவை வித்யா. அப்போ ஈஸ்வரா எப்படிப்பட்டவர்? யக தூ வித்யா அவித்யா ஈக்ஷதே. பரமாத்மா லார்டு தமோ ரஜோ சத்துவ குணத்தை வைத்திருப்பவர். அதனால் அவர் எப்படிப்பட்டவர்னா ஈஸ்வரா லார்ட் ஆஃப் தமோ குணம், லார்ட் ஆஃப் சத்துவ குணம். அவர் அது மாஸ்டர். அவர் அப்படிதான். அவர் பாம்பை கழுத்தில் தலையில் போட்டுன்னு இருக்காரு. நமக்கு அது பயமாக இருக்கும், அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஈஸ்வரா பிரளய காலத்தை அவர் நம்ம மாதிரி நித்ரா மாதிரி யோக நித்ரையில் இருப்பார். அப்படி 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 சந்தோஷமாக இருப்பார். அதில் ஆழ்ந்த நம்மளுடைய தூக்கம் எப்படிப்பட்ட தூக்கம்? ஆழ்ந்த தூக்கம். அவருது எப்படிப்பட்டது? ஆழ்ந்த தூக்கத்தில் நாலேஜ் உடையவர். அதனால தான் அதுக்கு பேர் யோக நித்ரான்னு பேர். ஓகே, நம்ம நித்ராவில் போகும்போது நாலேஜ் டிஸப்பேர் ஆகிடும், அதாவது சத்துவ குணம் டிஸப்பேர் ஆகிடும், ஃபுல்லாக தமோ குணத்தில் உள்ளார போயிடும். ஓகே, ஆனால் பகவானுடைய ஸ்லீப் எப்படி இருக்க? யோக நித்ரா, நாலேஜோடு இருக்கிறது, அதுக்கு பேர் யோக நித்ரா. அதனால் லார்டு ஈஸ்வரா மாஸ்டர் ஆஃப் வித்யா அவித்யா. யக தூ ஈஷதே, அவரே மாஸ்டர், கண்ட்ரோலர், கட்டுப்படுத்தவர். தேர்ஃபோர் ரெண்டுமே அதனுடைய இருப்பு. ஸோ எக்ஸிஸ்டன்ஸு பிரம்மத்தை சார்ந்தது. இது ஒரு உண்மை, மாறாத உண்மை. அதனால் ஹிந்து தர்மத்தில் ஒரு முக்கியமான கோட் என்னன்னா, எந்த அறிவு ஆனாலும் அந்த அறிவு ஈஸ்வரனுடையது. இனி வரக்கூடிய புது அறிவும் இதுவரைக்கும் வந்த அறிவும் எல்லா அறிவும் நாலேஜும் ஈஸ்வரனுடையது. இது நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய அச்சாணி கொள்கை இது. ஓகே, தேர்ஃபோர் சக அந்யக பவதி. பிரம்மன் வித்யா அவித்யாவுக்கு அப்பாற்பட்டவர். எப்படி பிரம்மன் எப்படிப்பட்டவர்னா அந்யக பவதி, சக அந்யக பவதி. பிரம்மன் எப்படிப்பட்டவர்னா வித்யாவுக்கும் அவித்யாவுக்கும் அஜ்ஞானத்துக்கும் ஞானத்துக்கும் அப்பாற்பட்டவர். ஈஸ்வரன் வித்யா அவித்யா மாஸ்டர். ஓகே, அதோட அதுக்கு மாஸ்டர், அது மாத்திரம் இல்லை, அதுக்கு அப்பாற்பட்டவர். அப்போது வித்யாவும் அவித்யாவும் அவருடைய கண்ட்ரோலில் இருக்குது. அது மாத்திரம் இல்லை, அதற்கு அப்பாற்பட்ட அதிஷ்டானமாகவும் இருக்கிறார். ஓகே, அப்போது தம் ஏவம் ஞாத்வா மிருத்யும் பாசம் சினத்தி அப்படின்னு 4:15 சொன்னார் இல்லையா? அதுபோல் எத்திர ரிலேட்டிவ் ப்ரோனவுன் இது. எத்திர வித்யா அவித்யா சக ஈஸ்வரா யக இது ஃபஸ்ட் வெர்ஷன். ஓகே, எத்திர வித்யா அவித்யே சக ஈஸ்வரா. செகண்ட் வெர்ஷன் யக வித்யா அவித்யா ஈஷ்டே சக ஈஸ்வரா. அப்போ ஸோ வித்யா வித்யா அதிஷ்டானம் ஈஸ்வரா, வித்யா வித்யா மாஸ்டர் ஆல்சோ ஈஸ்வரா. ரெண்டு புரியுதுல, ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். அதனுடைய கண்ட்ரோலர், ஆக்ஷன் பண்ணுறவரும் அவர் தான், அதுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறவரும் அவர் தான். ஓகே, த மாஸ்டர் ஆஃப் வித்யா வித்யா, அதுக்கு அப்பாற்பட்டும் அதிஷ்டான ஈஸ்வரவும் அவர் தான் அப்படின்னு ஏதோ கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ஓகே, புரியலன்னா ஈஸ்வரர் குல தெய்வத்தை கும்பிட்டுட்டு திருப்பி இன்னொரு தடவை அப்புறம் கேட்பேன். இப்போ 2வது மந்திரத்துக்கு போவான். மொத்தத்துக்கு என்ன சொல்கிறேன்னா, வித்யாவும் அவித்யாவும் ஈஸ்வரனை சார்ந்தது. நமக்கு வித்யா வேணும்னா அவரை கும்பிட்டுண்டு, வித்யா தான் நமக்கு நம்மளுடைய இது பந்தத்தை அறுக்கக்கூடியது. அவித்யா நமக்கு பிறப்பிறப்பில் தள்ளி விட்டுடும். அதுக்காக இது ஒரு டெக்னிக்கலான ஒரு அதுக்கு தான் புது இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்குதுன்னு சொன்னது. அவ்வளோதான், இது பெரிய விஷயம் இல்லை, நாட் பிக் டீல். செகண்ட் மந்திரம், யோ யோனிம் யோனிமதி திஷ்டதி, யோ யோனிம் யோனிமதி திஷ்டத்யேகஹ விஸ்வானி ரூபானி யோனிஸ்ச சர்வாஹ ருஷீம் பிரசூக்தம் கபிலம் யஸ்தமக்ரே
ஞானைர் பிபர்த்தி ஜாயமானம் ச பஷ்யேத். ஏதாவது ஒரு ஸ்டாக்கு நம்மக்கிட்ட இருக்கணும்ல, இல்லை எல்லாத்தையும் நீங்கள் புரிஞ்சுட்டுனா ஏதாவது ஒரு மந்திரம் வந்து புரியாமல் இருக்கணும்ல, அதுக்கு இந்த மந்திரம் வச்சுக்கோங்களே. ஓகே, அதில் புரியலைன்னா கவலைப்படாதீங்க. ஓகே, புரியலன்னு புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுத்துனா சந்தோஷம். ஓகே, அவ்வளோதான். இது ரெண்டாவது கோணத்தில் பார்க்கக்கூடிய இன்னொரு மந்திரம். அதே மாதிரி இன்னொரு திருஷ்டியில் பார்க்கணும். ஓகே, இது எப்படிப்பட்டதுன்னா பகவான் அவர் வந்து எல்லாத்துக்கும் சாட்சியாக சர்வசக்தியாக ஈஸ்வரனாக இருந்து மற்றொரு கோணத்தில் சிருஷ்டிக்கு காரணமாகவும் இருக்கிறார் ஈஸ்வரர். தேர்ஃபோர் சிருஷ்டி என்பது காரிய காரணம். அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா கண்டினியூஸாக ஃப்ளோ ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட் கண்டினியூஸ்லி சேஞ்ச் ஆகிறது. ஓகே, சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிற காரண காரியத்துக்கு வந்து அவர் வந்து மாஸ்டர். அதுக்கப்புறம் காரண காரியத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கிறார், அவ்வளோதான். ஓகே, காரிய காரண சந்ததிகி காரிய காரண பரம்பரா பிரகிருதி விக்ருதி பிரவாக. பிரகிருதினா காரணம், விக்ருதினா காரியம், பிரவாகன ஃப்ளோ, அப்படியே கண்டினியூஸாக. அப்போ காரிய காரண தொடர்ச்சியே பிரபஞ்ச சிருஷ்டி. ஓகே, நீ கண்டினியூஸாக காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு காரணம், அதுக்கு காரியம், இதுக்கு காரணம், இதுக்கு காரியம், காரண காரியம் மாறிண்டே இருக்கும். ஓகே, அப்போது இது காரண காரியம் மாறிண்டே இருக்கிறது, காரிய காரண ஃப்ளோ என்று சொல்கிறது. ஸோ இன்று என்பது நேற்றுடைய காரியம், இந்த இன்று நாளையுடைய காரணம், இப்படிதான். அப்படி காரண காரியம் மாறிண்டே இருக்கிறது. ஸோ உங்களுடைய பேரண்ட்டு உங்களுக்கு காரணம், உங்களுடைய சில்ட்ரன் அவங்களுக்கு நான் காரணம், புரியுதுதான். உங்களுடைய துன்பத்துக்கு நான் காரணம் அப்படி சொல்லிடக்கூடாது. கடைசியில் அப்படி போட்டக்கூடாது. அதான் சாமி காரண காரியம்னு. அதனால் ஈஸ்வரன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, திஸ் இஸ் ஸ்பெஷல் மந்திரம், ஸ்வேதாஸ்வதர ஸ்பெஷல். ஈஸ்வரா காரிய காரண விலக்ஷணம் அண்ட் அதிஷ்டானம் ஆல்சோ. ஓகே, இதுதான் டபுள் நாக்குன்றது பேர். ஓகே, ஒரே நேரத்தில் ரெண்டு விஷயம் சொல்கிறது. ஓகே, அதனால தான் கிருஷ்ணர் அப்படி பேசுகிறார், புரியுதா? இந்த விஷயம் அவருக்கு புரிஞ்சதுனால அவர் டபுள் டக்கரில் பேசுகிறார். ஓகே, அதனால் அகம் பூதபிருத் பூத பாவனா. ஓகே, நான் எல்லா உயிர்களையும் தாங்கி கொண்டிருக்கிறேன், ஆனாலும் என்னிடம் எந்த உயிர்களும் இல்லை. ஒருமா குழப்பறதுக்கு. அதனால் மம ஆத்மா பூதஸ்தா ந, மம ஆத்மா பூதஸ்தக ந, எதிலும் நான் இல்லை. புரிஞ்சுதா? ஓகே, இதெல்லாம் புரியலன்னா பரவாயில்ல. ஓகே, அதாவது நான் பரமேஸ்வரன் எல்லாத்துக்கும் அதிஷ்டானமாக இருந்து கொண்டு நானே எல்லாவற்றையும் விளக்கி கொண்டிருக்கிறேன், விளங்கியும் கொண்டிருக்கிறேன். இது ஒரு பேருண்மை, வேதாந்த உண்மை. ஓகே, இங்கு இருப்பது அனைத்தும் ஈஸ்வர சிருஷ்டி, பரிணாம உபாதான காரணம். ஆனால் அதே நேரத்தில் சிருஷ்டி என்பது உண்மையில் இல்லவே இல்லை. அகம் விவர்த்த உபாதான காரணம். நான் வந்து இந்த நிமித்த உபாதான பரிணாமி உபாதான காரணமாகவும் இருந்துட்டு அதே நேரத்தில் நான் விவர்த்த உபாதான காரணமாகவும் இருந்து கொண்டிருக்கிறேன். இந்த சிருஷ்டியாகவும் இருந்து கொண்டு சிருஷ்டி என்னிடம் இல்லாதமாகவும் இருக்கு கொண்டு விவர்த்தமாக இருக்கு விலக்ஷணம். ஸோ காரிய காரண விலக்ஷண அண்ட் அதிஷ்டானம் ஆல்சோ. ரொம்ப இது கொஞ்சம் புரிஞ்சுதுன்னா சுலபம் தான் அது, ஆனால் இந்த ட்ரிக்கியாக இருக்கும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. புரியுதுதான்? அப்போ இருப்பதெல்லாம் என்னது? இருப்பதெல்லாம் இருப்பது போல தோன்றுகிறது. அந்த ஒரு பாட்டு பண்ணல ரிஷிகேஷில் ஒரு தட்சிணாமூர்த்தி கிளாஸ் எடுக்கும்போது அது இதுதான். புரியுதுதான்? இது இருப்பதெல்லாம் இருப்பு மாதிரி இருக்கிறதுலாம் இருப்பே அது அது அப்படி இருக்கிற மாதிரி, அது கிளிஞ்சல் மாதிரி அப்படி தோன்றுகிறது, தோற்றம் தான். புரியுதா? உண்மையிலே இல்லை, உண்மையிலேயே இல்லை. கன்ஃபியூஸ் பண்ணுறேன். அப்போ நெக்ஸ்ட் கேம்புக்கு நாங்கள் உண்மையிலேயே கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு பைசா கொடுக்காம இருந்தால் ஒத்துமையில
இப்படி கேட்பான். புரியுதா? நாங்கள் கொடுக்குற மாதிரி கொடுக்குறோம் இல்லையா? அந்த அந்த அக்ரஹாரத்தில் வந்து எப்பயுமே ஒரு பద్ధதி இருக்குது. நம்ம மற்றவாளுக்கு வந்து பிரம்மச்சாரிக்கு சாப்பாடு போட்டு தான் சாப்பிடணும்னு ஒரு பద్ధதி இருக்குது. அப்படி கடைப்பிடிக்கிறது. அங்கே ஒரு பிரம்மச்சாரி போனான். ஓகே, என்ன பண்ணணும், மத்தியானம் சாப்பிடும்போது யாரெல்லாம் சாப்பிட வரீங்கன்னு கூப்பிடணும். புரியுதா? என்ன பண்ண, அந்த அந்த வீட்டில் யாரும் இல்லாத இடத்துல ரெண்டும் வந்து செம்ம கெட்டி ரெண்டும் வந்து யாராவது சாப்பிட வரீங்களான்னு சொல்லிட்டு யாரும் இல்லாதப்போ கூப்பிட்டுட்டு போங்க. இந்த பிரம்மச்சாரியும் ட்ரை பண்ணான், அந்த வீட்டில் எப்படா சாப்பிட்றது அப்படின்னு முடிவு பண்ணான். ஓகே, சரி எப்போன்னு பார்த்தா அந்த நீங்கள் இங்கே அக்ரஹாரத்தில் அந்த இது இருக்கும், இந்த மாதிரி ஒரு திண்ணை இருக்கும். ஓகே, திண்ணைக்கு அடியில் அது வந்து பந்தல் போட்டு வச்சுருப்பான் இப்படி. ஓகே, தொட்டி முத்தரெல்லாம் இதெல்லாம் இருக்கும், ஒரு பழைய காலத்து வீடு அது. அப்படிதான் அங்கே போய் அடியில் உட்காந்துருந்தான். யார் சாப்பிடணுமோ வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டான். இதோ வந்தேன். எழுந்துட்டான். இவன் அவளை பார்க்க, அவள் இவனை பார்க்க, சரி சரி வா அப்படின்னு சொன்னான். ஸோ உள்ளர போட்டு சொன்ன, இவன் ஐடியா சொன்னான், இப்போ 2 இலை போடு, எனக்கும் அவனுக்கும் போடு, புரியுதுதான். ஸோ அப்புறம் ஒரு பிளான் பண்ணுவான் அப்படி சொல்லிட்டு 2 இலையை போட்டுட்டு உள்ளே போயிட்டு நம்ம 2 பேரும் சண்டை போட்டுப்போம். புரியுதா? 2 பேரும் சண்டை போட்டுருவோம். அது வந்து நஜ சண்டை இல்லை, ஸோ டூப்ளிகேட் சண்டை. ஓகே, இந்த சண்டை போட்ட வீட்டில் பிரம்மச்சாரி சாப்பிடக்கூடாது. இப்போ அப்படி ஒரு முடிவு இருந்துன்னு வச்சுக்கேன், பிரம்மச்சாரியில் செத்து போயிடுவான். கல்யாணம் பண்ணிப்பானா. அதனால அந்த நாற்காலி இவன் தூக்கி அடிக்க, அவன் தூக்கி, ஐயோ அம்மா நான் போடி, உங்கள் அம்மா வீட்டுக்கு போடி, நீ இங்கே இருந்தது போகிறோம், குப்பை கொட்டை போகிறோம், ஐயோ அம்மா செம்ம கற்றுக்கத்துறேன். புரியுதுல்ல? அப்படின்னு ஏன்னா சண்டை போடுற வீட்டில் சாப்பிடக்கூடாது, இது ரூலு, இதெல்லாம் ரூலு. அப்போ எழுதப்படாத ரூல். இங்கே வந்து பார்த்தாங்க 2 பேரும், போயிட்டான் பிரம்மச்சாரி போயிட்டான். ஓகே, நல்ல காரியம். எப்படி நான் அடிக்காமல் அடித்தேனே, நானும் கொடுத்த அழாமல் அழுதேனே பார்த்தேலா, நானும் போகாமல் போவாங்க டப்பாலும் குச்சான் மேலேருந்து பரன்லேருந்து. விடாகண்டன் குடாகண்டன். அதனால் இதில் ஸோ இந்த வேதாந்த விஷயம் வந்து அப்படியே சொல்லாமல் நினையாமல் நினைந்து அப்படி பவத்தொடக்க வெல்வோம், அப்படிப்பட்ட டாபிக் இது. இன்னும் அப்படி தான் சொல்ல முடியாது, அப்படி தான் இருக்குது. புரியுதுதான்? அதனால் இது ஒரு கண்டினியூ ஃப்ளோ இருக்கிறது. சரி, அப்புறம் என்ன, ஈஸ்வர காரிய காரண விலட்சணமாகவும் இருக்கிறார், அதிஷ்டானமாகவும் இருக்கிறார். மம ஆத்மா பூதஸ்த ந அப்படின்றார். அப்போ இது ஒரு பேருண்மை. அகம் சத்தியம், சிருஷ்டி என்பது மித்யா, இருப்பதெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கிறது, அது உண்மையில் இல்லை. இதுக்கு பேர் தான் மித்யான்னு பேர். இப்போ சன்ரைஸ் இருக்கிறது, சன்ரைஸ் இருக்கு இல்லையா, அது நிஜமாக அது உண்மையா பொய்யாது? சன்ரைஸ்ன்றது உண்மையா பொய்யா? பொய், அப்பட்டமான பொய். ஏன்னா சன் வந்து ரைஸ் ஆகிறதில்ல, செட் ஆகிறதில்ல. ஆனால் நம்ம வந்து அதை ஒரு விவகாரத்தில் வச்சுருக்கோம். அப்படிதான். ஓகே, சரி. இப்போ நமக்கு வந்து நம்ம ஊருக்கு இருக்கிற ஈஸ்ட்டு, இன்னொரு ஊருக்கு வந்து வெஸ்ட்டு. என்ன விவஸ்தை இருக்குது? தசியம் கூட ஒரு உருப்படி இல்லை. புரியுதா? நமக்கு இருக்கிறத மார்னிங், இன்னொரு ஊருக்கு நைட்டு. என்ன விவஸ்தை இருக்குது சொல்லு? அதனால தான் நம்ம வந்து எந்த கிருஷ்ண ஜெயந்தி எப்போ கும்பிடுறது? ஓகே, எல்லாமே டபுளாக இருக்கிறது. புரியுதா? ஏன்னா ஒரு பக்கத்தில் இருக்கிறது இன்னொரு பக்கத்தில் இல்லை. ஓகே, அதனால் ஒரு விவஸ்தையும் கிடையாது. எந்த ஆங்கிளில் பார்க்குறியோ அதை வச்சுட்டு நீ பண்ணிக்கோ, அவ்வளோதான். புரியுதா? அவ்வளோதான் முடியும். அதுக்கு ரொம்ப பெரிய சத்தா கொடுத்துடாத அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இங்கே என்ன சொல்கிறாரு? யக ஈஸ்வரகா அதிஷ்டான சைத்தன்யம் அண்ட் சாட்சி சைத்தன்யம் ஈஸ்வரா பரா அபரா ஈஸ்வரா யோனிம் யோனிம் அதிதிஷ்டதி. காரணத்துடைய காரணம் காரியம், காரண காரியத்தினுடைய அதிதிஷ்டதி, இரண்டத்திலே உரைபவர். அவர் எப்படிப்பட்டவர்? பலதாகவும் பலதுக்கு அப்பாற்பட்டவும் இருக்கிறவர். எப்படிப்பட்டவர்? ஏக்கஹா, அத்வைத பிரம்மன். ஓகே, ஆனால் காரியம் எப்படி இருக்கிறது? பகுதா. அத்வைதம் ஏக்கமேவ அத்வித்தியம். தேர்ஃபோர் காரணம் அநேக, காரியம் அநேக, ஆனால் அதிஷ்டானம் ஏக்கஹா. இப்போ குவாலிஃபை பண்ணிட்டே வரும்.
முதல்ல வந்து ரூடியாக வந்து பகுக இந்த காரியம் வந்து நிறைய சொல்லிட்டு காரணத்தை வந்து ஏக்க சொன்னோம். இப்போ என்ன சொல்கிறோம்னா ஃபர்தர் டெவலப்மெண்ட்டு காரணமும் அநேகம் காரியமும் அதே அநேகம் ஆனால் அதிஷ்டானம் ஏகா. ஓகே, அப்போ காஸ் ஆர் மெனி, எஃபெக்ட்ஸ் ஆர் மெனி, பட் அதிஷ்டானம் இஸ் ஒன். ஓகே, யக ஏகா யோனிம் யோனிம் அதிதிஷ்டதி அண்ட் விஸ்வானி ரூபானி சர்வா யோனிஷ்ச அதிதிஷ்டதி. விஸ்வானி ரூபானி எல்லா விதமான காரியானி ரூபானி, அதாவது காரியம் எஃபெக்ட் எப்படிப்பட்டதான்? சர்வாக யோனிகி, யோனிகினா காரணம் காஸ் எப்படி இருக்கிறது? காரண காரியம் ஏக ஈஸ்வரகா அதிதிஷ்டதி. ஓகே, அந்த கர்த்தா காரண காரியத்தை மாறிட்டே இருந்தாலும் கர்த்தாவோ போக்தாவோ அந்த அந்த சங்கிலி இருக்க அந்த தொடர் வந்து கண்டினியூஸாக இருந்துருக்கு. ஓகே, அதனால தான் வித்யா மதியானலாம் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும் எல்லா இடத்துலையும் எல்லா காலத்துலையும். ஆனால் இந்த கர்த்தா போக்தா சங்கிலி இருக்க தொடர்ந்து சங்கிலி, அந்த சம்சார சங்கிலி இருக்க அது அறுபடுறதுக்கு வழி சொல்லப்பட்டிருக்கிறது. அகம் அகர்த்தா அபோக்தா ஆத்மான்னு அந்த சாட்சி ஏற்பட்டுடுத்துனா அந்த காரண காரிய சங்கிலி இருக்க தொடர்ந்து போக்தா போக்கிய சங்கிலி அது அருந்துடும். அதனால் சங்கரர் கருத்து என்னன்னா, கர்மா மோட்சம் தராது. காரணம் கர்மா தான் இந்த காரிய காரண சங்கிலினுடைய ஃப்ளோ, புரியுதா? அதனால் இது மோட்சம் தர முடியாது. அப்போ இதை அறுக்கணும்னா ஞானத்தினால மாத்திரம்தான் இந்த இதை அறுக்க முடியும். தர்ஃபோர் ஈஸ்வரா காரிய காரணத்துக்கு அப்பாற்பட்டவர். ஓகே, அதனால தான் சிருஷ்டி வந்து மகாவிஷ்ணு என்ன பண்ணார்? சதுர்முகா பிரம்மாஜி கிட்ட கொடுத்துட்டு எல்லாத்தையும் இம்மிடியட்டாக இமெயிலா இல்லை ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர் தானே. இது ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினது வந்து விஷ்ணுவுக்கும் பிரம்மாஜிக்கு, புரியுதா? அவர் அப்படியே வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார். இப்படிலாம் உட்கார வச்சு சரவணம் மனநன் நிதித்தியாசனம் அப்படின்னு என்ன எவ்வளோ காலம் ஆகும். ஓகே, அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார், புரியுதா? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்ட உடனே கவுந்து அடிச்சு படுத்துட்டார். இப்படி ரிலாக்ஸ், ஓவர், ஃபினிஷ்ட். அவர் ஜாப் ஓவர். இனிமேல் பிரம்மாஜி ஒர்க் பண்ணணும், புரியுதா? அவருடைய பாடு. ஓகே, அப்போ இரண்ய கர்ப்பா சிருஷ்டியில் தோன்ற முதல் பார்ன் பேபி. ஓகே, அதனால் ரிஷிம் பிரசூதிம் கபிலம் பிபர்த்தி பல சொல்லு. கபிலம் விளக்காசிரியர்கள் இதில் வந்து இன்டர்பிரேட் பண்ணுறது இரண்ய கர்ப்பா அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாங்க. கபிலம்னா கோல்டன் கலர். ஓகே, இரண்யம்னா கோல்டன் கலர். தேர்ஃபோர் கபில அவதாரம், கபில ரிஷி. எங்கே கபில ரிஷி பார்த்தோம்? ஏதோ ஒரு இடத்த ஊருக்கு போயிட்டு வந்தோமே, கலிஃபோர்னியாவா? இங்கே கபிலர் தீர்த்தம் கங்கா சாகரில். ஓகே, அங்கே போயிட்டு வந்தோம். கபில அவதாரம். ஓகே, இரண்ய கர்ப்பகா பிரம்மாஜி. ஓகே, அவர் ரிஷி. ரிஷினா சர்வஜ்ஞா ஞானைஹி பிபர்த்திஹி. அவர் இதெல்லாம் வந்து எப்படி வந்து மகாவிஷ்ணு வந்து அவருக்கு ஊட்டினார் ஞானத்தை, அப்படி அதுக்காக சொல்கிறது. பிபர்த்தி ஓஷயதி, ஞானத்தை ஊட்டி விட்டார். எப்படி ஈஸ்வரன் ஊட்டி விட்டார் பிரம்மாஜிக்கு? மகாவிஷ்ணு அப்படின்னா சிஸ்டத்தில் பண்ணினார். அப்படியே பண்ணி அப்படியே ஒன்று கொடுத்துட்டார், புரியுதா? உட்கார வச்செல்லாம் வந்து ஒன்றும் பாடுறதில்ல. யோ பிரம்மாணாம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம்ச பிரகணோதி தஸ்மை, முடிஞ்சு போச்சு. ஓகே, ஞானைஹி பிபர்த்திஹி, ஈஸ்வரன் ஞானத்தை அருளினார். ஓகே ஓகே, அதனால தான் அந்த பிரம்மாஜி கிட்ட நம்ம போய் கைவல்ய உபநிஷம் படித்தோம். ஓகே, ரிஷிகேஷில் போய் பிரம்மாஜி கிட்ட தான் படித்தோம், புரியுதா? முதல் பார்ன் பேபி கிட்ட. நம்ம படிக்காத குரு யார் சொல்லி பார்ப்போம். எல்லா குருக்கிட்ட போய் படிச்சுட்டு வந்துட்டோம் நம்ம, புரியுதா? பிரம்மாஜி போய் படிச்சுட்டு வந்துட்டாங்க. ஸோ எல்லாம் அந்த ஆசோலாயின அந்த சிஷியர்களை பிடிச்சிட்டோம்னா அவங்க குருக்கிட்ட நம்ம போயிட்டு வந்துடலாம். போய்ட்டு அந்த மாதிரி நிறைய குரு பார்த்துட்டு வந்துட்டோம். சதுர்முகம் இண்டிகேஷன் 4 வேதம். ஞானைஹி சர்வ ஞானகி ரிஷி கபிலம் பிரசூதம். அதனால் ஸோ இந்த பரம்பரை இருக்க ரொம்ப பெரியது. ஸோ பிரதம சம்பபூவ ஃபஸ்ட்டு கிரியேஷன் யாரு? இந்த இரண்ய கர்ப்ப இந்த பிரஜாபதி சதுர்முக பிரம்மாஜி ஃபஸ்ட்டு பார்ன். இது வந்து வேதம் வந்து ரொம்ப தெளிவாக கிளாரிட்டி சொல்கிறது. அக்ரே பிரசூதம், முதலில் தோன்றியது பிரம்மாஜி. ஞானைஹி பிபர்த்திஹி. ஓகே,
அதில் விஷயம் என்னென்னா அந்த பிரம்மாஜிக்கு ஃபஸ்ட்டு ஞானத்தை எஜுகேட் பண்ணினார். அப்போது ஒரு குழந்தைய பெற்றா முதல்ல செய்ய வேண்டியது என்ன? எஜுகேட் பண்ணணும். இப்படிதான். அப்போ விஷ்ணு தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. ஓகே, ஈஸ்வரன் இந்த பிரம்மாஜிக்கு ஃபஸ்ட்டு பார்ன் பேபி ஃபஸ்ட்டு எஜுகேட் பண்ணார், ஞானத்தை கொடுத்தார். அதனால் ஞானம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இன்டெலிஜென்ட். ஓகே, இனி படைக்க வேண்டியதெல்லாம் உன் பொறுப்பு அப்படின்ட்டார். நெக்ஸ்ட் என்ன பண்ணார் விஷ்ணு? என்ன பண்ணார்? நிஷ்டா. ஓகே, சாந்தாஹாரம் புஜகசைனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோககிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாதம். அந்த விஷ்ணு வந்து படுத்துட்டார். ஏன்னா அவர் ஜாப் முடிஞ்சு போச்சு. புரியுதா? மீதெல்லாம் இப்போ பிரம்மாஜியோட ஒர்க்கு டோட்டலாக ஒப்படைச்சிட்டார். ஓகே, ஸோ இந்த பார், நான் ஃபஸ்ட்டு கிரியேஷன் பண்ணிட்டேன். யூ ஆர் த செகண்டரி கிரியேஷன் பை பிரம்மாஜி. ஓகே, பிரைமரி கிரியேஷன் வந்து பகவான் ஈஸ்வரா. அப்போது பிரம்மன் ப்ளஸ் பிரம்மன் டு பிரம்மாஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ ஆனால் பகவான் என்ன பண்ணுவார்? ஜாயமானஞ்ச பஷ்யதி. ஜாயமானஞ்ச பஷ்யத்தினா ஆல் கிரியேஷனுடைய சாட்சியாக இருந்துருக்கிறார். பிரம்மனே சாட்சி. புரியுதா? இரண்ய கர்ப்பனுக்கும் சாட்சி யாரு? பிரம்மாஜி. ஓகே, அப்போ பிரம்மன் ஈஸ்வரா. அப்போது பிரம்மன் ஈஸ்வரா, இப்படி ஈஸ்வரன் சமக்கிரமம் சமக்கிரம் அகம் வக்ஷாமி. ஓகே, நான் ஞான விஞ்ஞானத்திற்குரிய விஷயத்தை கூறுகிறேன். அப்படி கிருஷ்ணர் சொன்னது இதுதான். ஓகே, நான் பிரம்மனாகவும் இருக்கிறேன், நான் ஈஸ்வரனாக இருக்கிறேன். தம் ஈசம் ஞாத்வா அமிர்தா பவந்தி. அப்போ பரம் பிரம்ம பரம் பிருகந்தம் சர்வபூதேஷு கூட்டம் விஸ்தைக்கு ஏக ஈஷம் தம் ஞாத்வா. இப்படி ஞானத்தை அறிந்தவர்கள் யாரோ அவர்கள் அமிர்தத்தை அடைகிறார்கள். அப்படி சொல்லி முடிச்சாரு. ஓகே, மீதியை எப்படி முடிக்கிறது? குழந்தை வைத்து கொண்டுட்டு வந்து அப்புறம் மீதி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.